இந்த சம்மருக்கு ஏத்த மாதிரி ஒரு வெர்மிசெலி பாப்சிகல்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: மில்க் 1/2 லிட்டர், சுகர் 1/2 கப், வெர்மிசெலி 1/4 கப், வெனிலா எசன்ஸ் ஆப்ஷனல், கார்ன்ஃப்ளவர் 1/2 கப். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அதில் பால் ஊற்றி அதை கொதிக்க வைங்க. மீன்வாயில் அதை அப்பப்ப கிண்டி விடுங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். இப்ப பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப நம்மளோட வெர்மிசெலியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அது நல்லா குக் ஆகட்டும். இது நல்லா சாஃப்டா குக் ஆகணும், அது வரைக்கும் அதை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. மீன்வாயில் நம்ம இப்ப கார்ன்ஃப்ளவரையும் மில்கையும் மிக்ஸ் பண்ண போறோம். இப்ப வெர்மிசெலி நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்கு ஆட் பண்றோம்னா, நம்ம ஐஸ்கிரீம் நல்லா திக் அண்ட் க்ரீமியா இருக்கிறதுக்காக. ஆட் பண்ணி நல்லா திக்காக வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது திக் ஆயிடுச்சு. இப்போ இதனோட நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிருங்க. இப்போ இதோட few drops ஆஃப் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க. இப்போ நான் இதை அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடுறேன். இப்போ பாப்சிக்கல் மோல்டில் இந்த மிக்சரை ஃபில் பண்ணி பிளாஸ்டிக் ரேப் போட்டு நல்லா சீல் பண்ணி அதில் ஒரு ஓட்டை போட்டு அதுக்கப்புறம் அதில் பாப்சிக்கலோட ஸ்டிக்ஸை இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணி நல்லா ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. குவிஸ் ஆஃப் தி டே. இப்போ ஒரு லெமனுக்கு உடம்பு சரியில்லை. இப்போ அந்த லெமன் ஒரு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுது. அப்போ அந்த டாக்டர் அவங்கள என்ன மருந்து எடுத்து சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஆன்சரை லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட நேமை நாங்கள் ஷவுட் அவுட் பண்ணுவோம். இது நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ரன்னிங் டேப்பில் அதோட பாட்டம் பார்ட்டை காமிச்சு அப்படியே ஒரு 5 minutes விட்டுருங்க. நீங்கள் அப்படியே அதை எடுத்தாலும் வந்துடும். இல்லை ஒரு நைஃப் வச்சு சைட்ஸ் எல்லாம் குத்தி விட்டுட்டு அப்புறம் எடுத்தீங்கன்னா உங்கள் பாப்சிக்கல் ரெடி. இன்னும் என்ன வெயிட் பண்ணுறீங்க? இந்த வெர்மிசெலி பாப்சிகல்ஸை வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. Until the next time, stay tuned with us, cook with us, style with us.